ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே முடி வளரக்கூடாது அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹேர் இருக்கணும், ஒரு நல்ல அழகான முடி இருக்கணும், கருப்பாக இருக்கணும், டேண்ட்ரஃப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாருமே நம்ம யோசிக்கிறது உண்டு. அதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது கூட இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சே நம்மளோட ஹேரை நம்ம நல்ல ஆரோக்கியமாக க்ரோ ஆக வைக்கலாம். ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டில் நிறைய விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம முடி வளர வைக்க முடியும். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதுலேயாவது கெமிக்கல் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களில் எந்த விதமான கெமிக்கலுமே இருக்காது. அது நம்ம சிக்கனமாக பார்க்கும்போது வீட்டுக்கு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பணம் சேர்த்து வைக்கிற அந்த நேரத்தில் நம்ம போட்டு நம்மளோட ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் ரொம்ப லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு பண்ண முடியலனாலும் நம்ம 1000-2000 யூஸ் பண்ணுறதை விட நம்ம சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே நம்ம முடியை நல்லா பார்த்துக்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய முடி இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் நான் லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்ததுனால அந்த ஆப்ரேஷனை ஒட்டி எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது. நிறைய முடி கொட்டிருச்சு. அதனால் நானும் இப்போது என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை முன்னாடி மாதிரி இப்போ நான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான் இருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் பார்ப்பேன். இப்போ பாருங்கள், இது நான் மார்னிங் எடுத்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ணுவேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸ். நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 10 இல்லைனா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை தான் நம்ம ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம். நான் அதில் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி. ஒன்று இந்த பாட்டில் இல்லைனா இந்த பாட்டில், இந்த 2 பாட்டில். இது ஸ்ப்ரே பாட்டில். இது நம்ம இண்டுலேக்கா அந்த மாதிரி ஹேர் ஆயிலெலாம் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பாட்டில். இது நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்க வேண்டியது இல்லை. இது ஒரு 15 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். நம்ம அதை வாங்கி நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த ஆனியன் ஜூஸை ஊற்றிக்கோங்க. என்னடா கொஞ்சமாக இருக்கேன்னா இதுவே போதும். ஏன்னா நம்ம ஸ்கேல்ப்புக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம முடிக்கு அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு என்னோடய தலையில் கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. அதில் இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வகுடு எடுத்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி ஒரு கைட்டு நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்க அது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு கைட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இன்னொரு கைட்டு நம்ம மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம ஹேருக்கு ஒரு மசாஜ் கொடுக்குறத விட நம்ம இந்த நிறைய தெரப்பி, ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்டு தெரப்பி அது இதுன்னு நம்ம 30,000-40,000லாம் செலவு பண்ணி அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. நம்ம தலையில் உண்டாகிற பொடுகு, பேன் தொல்லை, அப்படி இல்லைன்னா எல்லா பிரச்சனைக்குமே காரணமே உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஹீட்டும் தலையில் இருக்கிற ஒரு ஹீட்டும் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ரே பாட்டில் அப்ளை பண்ண முடியலன்னா அங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் இந்த பாட்டில்லையும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதுலேயுமே அப்படி தான். நம்ம இப்படி தலையில் வச்சு இப்படி தடவும் போதே அதிலேருந்து அந்த முனையில் அந்த ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக நமக்கு அந்த ஆனியன் ஜூஸ் வரும். ஸோ நம்ம கடைசியில் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா 2 கையை வச்சு நல்லா மசாஜ் கொடுக்கணும். நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஆனியன் ஜூஸை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ மேக்ஸிமம் தலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம நல்லா கையை வச்சு 2 கையை வச்சு அப்போ தான் அது அந்த வேர் கால்கள் எல்லாத்தையுமே நல்லா தூண்டும். அப்போ தான் நல்ல முடி வளரும். ஸோ அந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறமா நம்ம முடியை நல்லா கொண்டை போட்டு வச்சுட்டு பன்னுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்ல ஒரு ஹேர் பன் ஒன்று போட்டு வச்சுட்டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது ஹேரை பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு. நான் எதுவுமே போடலை. ஜஸ்ட்
தலையை வந்து கழுவிட்டு ஜஸ்ட் வந்து தலைவலி குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள். ஆனால் முடியில் வந்து ஒரு சிக்கல் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஹேர் கேருக்குன்னு வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பல் இருக்கிற மாதிரியான சீப்பு மட்டும்தான் வச்சு நம்ம எப்போவுமே வந்து ஹேரை வந்து கோம் பண்ணணும். சும்மா வந்து ரொம்ப பல்லெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரியான சீப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவுமே ஹேர் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன் இந்த வெங்காயம் போட்டால் இந்த மாதிரிலாம் ஒரு மேஜிக் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வெங்காயத்தில் வந்து சல்ஃபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல முறையில் வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சீப்பு யூஸ் பண்ணிக்கிறது, அதோட பின் பக்கத்தை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இதை வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணேன், 2 நாள் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பண்ணாமல், இங்கே பாருங்கள், நான் அதை வந்து ரொம்ப காற்றடிக்குது. ஸோ வந்து ஒரு கிளிப்பை வச்சு அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரிஸியாக அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது. ஆனாலும் கூட எனக்கு வந்து முடி வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வந்து ஹேர் ஃபால் ஆனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி அடர்த்தி இல்லாமல் இருக்குது. நான் இப்போ ரெகுலராக வந்து இந்த ஆனியன் ஆயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் எப்போவுமே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடியிலேருந்தே அதை நான் யூஸ் பண்ணதுனால தான் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஆனியன் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த ஆனியனை டைரெக்டாக அந்த ஜூஸ் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிறோம், காய்ச்சல் வரும், இது மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் வந்து அது அவங்க பிடிக்காதவங்களாம் என்ன பண்ணணுன்னா, வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஒரு 100 ml கோகோனட் ஆயிலில் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதை வந்து அந்த வெங்காயத்தில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து கொதிக்க வைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா, ஆற வச்சு அப்ளை பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் அந்த வெங்காயமெல்லாம் வெந்து வர்றதுனால கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி ராவாக ஒரு ஸ்மெல் வருதுல்ல வெங்காயத்தில், அந்த ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது பாயில் ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் அதுதான் நம்ம வந்து கடையில் வந்து நிறைய வந்து 100 ml வந்து 300 ரூபா, 200 ml 600 ரூபான்னு சொல்லி நம்ம வாங்குகிற ஆனியன் ஆயில் அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளே கோகோனட் ஆயிலில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி நல்லா கொதிக்க வச்சு அதையே நம்ம தலையில் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து நிறைய வந்து காசு மிச்சம். ஏன்னா வந்து ஒரு 200 ml எண்ணெய் வாங்கி அதை வந்து நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும்? நம்ம நிறைய வந்து மார்க்கெட்டில் பார்க்குறோம், நிறைய பிராண்டுகள் பார்த்திங்கன்னா 100 ml தான் 500 ரூபா 600 ரூபா அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இப்போ மார்க்கெட்ஸில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி பார்த்தாலும் என்னாலாம் வந்து முன்னாடி ஒரு நான் அந்த நேம் சொல்ல வேண்டாம், ஒரு ஆயில் ஒன்று ஹேர் ஆயில்னு சொல்லி யூஸ் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கழுத்தெல்லாம் புண்ணாக வர ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹேர் ஆயில் வந்து தலைக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ங்க, வேறு என்ன தேய்ச்சாலே வந்து அதோட அலர்ஜி வந்து இந்த மாதிரி கழுத்து முதுகு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த முடி படுற இடத்துல நமக்கு வந்து அலர்ஜி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஸோ நான் அதிலேருந்துமே எந்த ஹேர் ஆயிலுமே வந்து கடையில் வந்து காசு கொடுத்து நான் வாங்குறதில்ல. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஆனியன் ஆயில் தேய்ச்சி குளிப்பேன். அப்படி இல்லைனா வந்து கத்தாழை அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த ஆலோவேரா இருக்குல்ல, அதை வந்து எப்போவுமே தேய்ச்சி குளிப்பேன். மற்றபடி வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஹேர் ஆயில் வாங்குறது, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், எப்போவுமே பண்ணதில்லை. சின்ன பிள்ளையிலையுமே வந்து அம்மாவுமே அப்படி தான் வந்து ஷாம்பு கூட போட விட மாட்டாங்க, ஒரு ஷியக்காய் தான் போட்டு குளிக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து ஷியக்காய் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப மைல்டான ஷாம்பு போட்டு குளிங்க. இந்த மாதிரி ஆனியன் ஜூஸை இது பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணி குளிக்கும்போது உடனே வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.